நம்முடைய புதிய யூடியூப் சேனல் ஆஸ்ட்ரோ டாக்டர் கேஆர்ஜி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவா இந்த வீடியோ சேனல் நம்ம உருவாக்குறோம். யூடியூப்ல இருக்கு. இதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். நம்முடைய லிங்க்ஸ் இங்க கொடுத்திருக்கோம். ஐ எம் மெடிக்கல் டாக்டர், செக்ஷுவல் மெடிசன் அண்ட் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஜாதக ரீதியா ஒரு மனிதனுடைய லைஃப ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த துறையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம பிராணிக் ஹீலிங், ஹிப்னோதெரபி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், லைஃப் கோச்சிங் இந்த மாதிரி பல விஷயங்களை பர்சனலா ஃபாலோ பண்றதுனால ஒரு மனிதனுக்கு எந்த விஷயம் உதவும் அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சிருக்கு. அதுல நம்ம ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்கோம். ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு குறைந்தபட்ச முயற்சியோடு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து ஆஸ்ட்ரோ டாக்டர் கேஆர்ஜி அப்பாயின்மெண்ட். இந்த போன் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் செகண்ட் வீடியோ போடுறேன். இப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு அருமையான படம் காமிக்கலான் இருக்கேன். த ஆஸ்ட்ரோலாஜிக்கல் பாடி. இதுல பாத்தீங்கன்னா ரெட், கிரீன் இந்த மாதிரி கலரா இந்த இமேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கலர்கள் நம்முடைய ஜாதகத்துல ராசி கட்டத்தோட எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கறது இங்க காமிச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய உடல்ல 3 லேயர்ஸ் நம்ம டீல் பண்ணலாம். இப்ப மொத்தமா 7 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து 3 லேயர் நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது இந்த பாடி, நம்மளுடைய சரீரம். அதுல ஒளி உடல் அப்படிங்கிறது இருக்கு. அதோட உள் லேயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உள் படலம் வந்து உடலோடு சேர்ந்த எத்ரிக் பாடி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மைண்ட் பாடி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு. இப்ப இந்த ஒளி உடல் அப்படிங்கிறது எத்ரிக் பாடி. அதுல இந்த மாதிரி சுழலும் சக்கரங்கள் இருக்கு அப்படிங்கறத ஹீலிங் முறைகள்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. அதை ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியுது, உணரவும் முடியுது. இது வரைக்கும் ஹீலிங் பழகி இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடல்ல ஏரிஸ் அப்படிங்கிற நம்முடைய அந்த மேஷ ராசி பத்தி பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோல புது புது விஷயங்களோட நம்ம சந்திக்கலாம். சாதாரணமா மேஷ ராசி அப்படிங்கிறது தலை, முகம், ரைட் ஐ, கண்கள்னு வச்சுக்கலாம், ரத்தம், மூளை அண்ட் மசில் சிஸ்டம் நீங்க கொடுத்திருக்காங்க. மேஷ ராசி அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்கும். இந்த படத்துல பாருங்க, ரொம்ப அருமையா நம்முடைய உடல் பாகங்களை கொடுத்திருப்பாங்க. இந்த உடல் பாகங்கள் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து தலை அப்படிங்கறது மேஷராசி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராசிய வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. இது பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு ஜோஷியம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஜோஷியம் தெரியாது அப்படின்னா இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எளிதா புரியும். பாத்தீங்கன்னா ஆடு படம் போட்டிருக்கிறது மேஷ ராசி. இது வந்து எந்த ஏரியா ஒரு மனிதனோட உடல்ல கவனம் பண்ணதுன்னா தலை. இப்ப இந்த மீன ராசி அப்படிங்கிறது 12 ராசி கட்டங்கள்ல கடைசியா வரக்கூடிய ராசி. அது மனிதனுடைய காலுக்கு அடையாளமா இருக்கு, காலை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் அந்த ராசிகள் வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ குறிக்குது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம அப்புறம் பேசுவோம் அடுத்த வீடியோல. நம்ம வித்தியாசமா ஒரு கோணத்துல, இது நம்ம புதுசா பண்றது இல்ல, ஆல்ரெடி ரிசர்ச்சர்ஸ் இதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பிராணிக் ஹீலிங் படிப்புக்கும் ஹீலிங் மெத்தட் நான் ஃபாலோ பண்ணதுக்கும் இப்ப இந்த ஜோஷியம் அப்படிங்கிற ஹாரோஸ்கோப் ரீடிங் நான் பண்ணும்போது இந்த சக்கரங்களை இணைச்சு அந்த கிரகங்களோட கொண்டு வரும் பொழுது ஒரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கு அது சிறப்பா உதவுறத நம்ம பாக்குறோம். அதை பத்தி ஒரு கேஸ் விஷயமாவும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க மூலாதாரம் அப்படிங்கிற சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சக்கரத்தோட எந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு சக்கரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆஜ்னா, சகஸ்ராரம், இந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 சக்கரங்கள்லயும் எந்தெந்த கிரகங்கள் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ ஒரு இமேஜ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரூட் சக்கரா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மூலாதாரம். இங்க வந்து செவ்வாயும் சனியும் ஆக்டிவா இருக்கு, அவனுடைய வேலையை கவனம் பண்ணுது. அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களையும் எந்த கிரகங்கள் ஆக்டிவா இருந்தது அப்படின்னா அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். பூர்ணமான ஒரு ஆரோக்கியமான மனிதனா ஒருத்தர் இருக்க முடியும். ஆனா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது இல்ல. அதுல மாறி மாறி உட்கார்ந்து இருக்கிற இந்த கிரகங்கள் நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களையும் என்ன குழப்பம் பண்ணுது, அதை நம்ம எப்படி மேம்படுத்துறது, இதையெல்லாம் மேம்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேம்படுத்த முடியும். இதைதான் யோகிகள்
பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு யோகிக்கு ஜாதகம் பொருந்தாது இல்ல ஆக்டிவ் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களோட பேசுறேன். சோ இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல போடுறேன். முதல்ல அதெல்லாம் கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட்.